செக். வணக்கம் மக்களே, யூ பாய்ஸ், இட்ஸ் அகெயின் மீ சதீஷ் அமர்நாத். போன வாட்டி எங்கே விட்டேன்? ரைட்டு. அதாவது இப்போ என் பொண்ணு வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறாள். ஆதம்பாக்கம் டிஏவி ஸ்கூலில் படிச்சிட்ருக்கா. படிச்சுட்டு இருக்கும்போது செலவு பார்த்திங்கன்னா 30,000 சம்பாதிச்சிருந்தேன். அப்போது செலவு மாதம் 45,000 ஆதம்பாக்கத்தில் உள்ள எல்லா அதிகமான பொருள், எல்லா அதிகபட்ச செலவு பண்ணுறது எல்லாமே என் வீட்டில் தான் இருக்கும். சிங்கிள் பிஹெச்கே மாதம் 8,000 வாடகை. அதில் வாடகை வேறு பிரச்சனை என்னென்னா, ஓனர் வந்து வாடகை வந்து வீட்டுக்கு வந்து தான் கேஷாக தான் கொடுக்கணுமா, இல்லைன்னா ஐடி ப்ராப்ளம் வந்துடுமாம்மா அவருக்கு. அது சரி டாடி, வாரம் மாதம் வந்து தர முடியாதுன்னு சொல்லி நான் ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டு என் பேரில் ஓப்பன் பண்ணி அந்த டெபிட் கார்டை கொடுத்து அதை போய் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். 4 மாதம் எடுத்தான். 5ஆவது மாதம் ஃபோன் பண்ணி டெபிட் கார்டை காணுன்றான். போய் தான் சொல்கிறான். தெரியுது இப்படிலாம் ஜனங்க இருக்காங்க. ஏன் சார், கோர்ட்டு சட்டம் அம்பேத்கர் எழுதின சட்டம் அதெல்லாம் என்ன கோர்ட்டில் ஓட்டை இருக்கிறதுக்காகவா? நீதி தேவதை கண்ணை ஏன் மூடி வச்சுருக்கீங்க? ஏன் அந்த அம்மா கண்ணை கொஞ்சம் திறந்து தான் வைங்களேன், பாவம். ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? சட்டம்ன்றது இருக்குது. சட்டம் ஒரு இருட்டறை, அது என்ன பெருமையா? இது என்னையா பெருமை? சட்டம் ஒரு இருட்டறை என்னையா பெருமை? அதில் என்னத்துக்கு நீங்கள் எவிடன்ஸ் கேட்குறீங்க? சரி, 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்துக்கு எவிடன்ஸ் எப்படி ஒருத்தர் தர முடியும்? 4 செவத்துக்குள்ளே நடக்கிற கொலைக்கும் 4 செவத்துக்குள்ளே ஒரு ஆம்பளை அசிங்கப்படுறதுலையும் எப்படியா அதுக்கு எவிடன்ஸ் எதிர்பார்க்குறீங்க? 4 செவத்து